You see the action but never see the process behind it. Welcome to the invisible chains. இருக்கிற ஃபாஸ்ட்டான உலகத்தில் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் நம்மளை சுற்றி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அதில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒருத்தரால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்போட க்ரோத்தும் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப்போட ஃபியூச்சர்ஸும் இருக்கு. ஒரு சிம்பிள் ஹாய்லேருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே செகண்ட்ஸில் நம்மளால சென்ட் பண்ண முடியுது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்னு டேப் பண்ணதோ ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஃபீல் ஆகும். பட் எனக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இதில் ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு டைனி டிக் அப்பியர் ஆகுது அண்ட் இன்ஸ்டன்ட்டாக இன்னொரு டிக்கும் அப்பியர் ஆகுது அண்ட் சம்மோன் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தென் பார்த்தா அந்த டிக் ப்ளூவாகவும் மாறுது. இது எப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த நம்ம டெய்லி லைஃப்ல thousands இல்லனா 10,000s ஆஃப் டைம் கூட பார்த்திருக்கோம். பட் நம்ம என்னைக்காச்சும் நம்மள क्वेश्चन பண்ணி பார்த்திருப்போமா, அந்த சிம்பிள்ஸ்லாம் யார் கிரியேட் பண்றது? நம்ம ஃபோன் கிரியேட் பண்ணதா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் கிரியேட் பண்ணுமா இல்ல மிடில் லேயர்ல இருந்து யாராச்சும் இந்த சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்களா என்ன? எனக்கு இங்க இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அது என்னவா என்னோட ஃபோன்ல இருந்து லீவ் ஆகுதுன்னா, நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஆவா இல்ல லெட்டர்ஸ் ஆவா இல்ல எமோஜிஸ் ஆவா இல்ல வாட்ஸ்அப் அதை வேற ஃபார்ம்ல ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ணிடுறாங்களா? அண்ட் கண்டிப்பா நம்மளோட மெசேஜ் ஒரு பேப்பர்ல எழுதுற இங்காவோ இல்ல சவுண்டாவோ டிராவல் பண்ணாது. ஸோ என்ன ஃபார்ம்ல டிராவல் ஆகுது? இது இன்னொரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. பிகாஸ் ஈவன் நம்மளோட மெசேஜ் சிட்டிஸ் அண்ட் ஓஷன்ஸ் தாண்டி கூட இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல டிராவல் பண்ண வேண்டியது. அண்ட் ஃபைனல் மிஸ்டேக், சப்போஸ் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகவும் இருக்கு, கம்ப்ளீட் ஆஃப் இருக்கு, நோ இன்டர்நெட், நோ சிக்னல், நோ பேட்டரி, எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஃபான் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகும் ஆகுது. என்ன பொறுத்தவரை இது கண்டிப்பா மிஸ்ட்ரியா தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிற ஃபோனுக்கு எப்படி மெசேஜ் ரீச் ஆக முடியும்? ஸோ யார் இந்த மெசேஜை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது? அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல வர வரைக்கும் இந்த மெசேஜ் எங்க வெயிட் பண்ணுது? அண்ட் அவங்க ஆன்லைன்ல வர வரைக்கும் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்குது? ஓகே, நான் இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன், அந்த மெசேஜ் டேரக்டா ரிசீவருக்கு போய் சென்ட் ஆகிறது இல்லை. இன்ஃபேக்ட் நான் மெசேஜ் சென்ட் பண்றேன் ஐடியா கூட ரிசீவருக்கு இருக்கிறது இல்லை. ரிசீவரோட போனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி என்னோட மெசேஜ் இன்டர்மீடியட்டா வேற ஒரு பிளேஸை ரீச் பண்ணுது. இது எனக்கு விசிபிளா இருக்கிறது இல்ல, பட் ஆல்வேஸ் ஆன்லைன்ல ஏதோ ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இது வேற எதுவும் இல்ல, வாட்ஸ்அப் சர்வர். வேர்ல்டு ஃபுல்லா வாட்ஸ்அப்ல இருந்து ஹியூஜ் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா மெசேஜும் அதோட ஜர்னியை இதுல இருந்து தான் கண்டினியூ பண்ணுது. ஓகே, இப்போ வாட்ஸ்அப் தான் என்னோட மெசேஜ் எல்லாம் ரிசீவ் பண்றாங்க, வாட்ஸ்அப் டேட்டா சென்டர்ஸ் தான் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா என்னோட மெசேஜை ஏன் வாட்ஸ்அப்பால லிட்டரலா ரீட் பண்ண முடியல? ஈவன் கவர்மெண்டே டேட்டா ப்ரொவைட் பண்ண சொல்லி கேட்டாலும் வாட்ஸ்அப் இஸ் சேயிங் இட் இஸ் ஃபுல்லி எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். எஸ், இதுக்கான ஆன்சர் என்கிரிப்ஷன். இது ஒரு நார்மல் லாக் வச்சு என்கிரிப்ட் பண்றது இல்லை. இந்த லாக் வெரி யூனிக். ஹேக்கர்ஸ், இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் ஏன் வாட்ஸ்அப்பால கூட இந்த மெசேஜஸ் ரீட் பண்ண முடியறது இல்ல, ஒன்லி ரிசீவர் சைடால மட்டும் தான் ரீட் பண்ண முடியுது. இப்போ டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப் என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னா சிக்னல் என்கிரிப்ஷன். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட போன்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு பப்ளிக் கீ, பிரைவேட் கீ ரெண்டுமே ஜென்ரேட் ஆயிரும். இந்த பப்ளிக் கீ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் பிரைவேட் கீ நம்மளோட டிவைஸ்ல சேவ். நம்ம டிவைஸோட பப்ளிக் கீ வாட்ஸ்அப்போட சர்வர்ஸோட ஷேர் ஆகுது. இப்போ நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னா நான் தான் சென்டர். ஸோ வாட்ஸ்அப் என்ன பண்ணும்? ரிசீவரோட பப்ளிக் கீயை எனக்கு ஷேர் பண்ணும். ஸோ ரிசீவரோட பப்ளிக் கீ சென்டருக்கு ஷேர் ஆகுது அண்ட் சென்டர் இந்த பப்ளிக் கீயை வச்சு வாட்ஸ்அப் மெசேஜை என்கிரிப்டும் பண்ணுது. ஸோ வாட்ஸ்அப்க்கு என்னோட மெசேஜை பத்தின எந்த ஐடியாவும் இருக்கிறது இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சர்வர் ரீச் ஆகும்போது என்னோட மெசேஜ் என்கிரிப்ட் ஆகி தான் வாட்ஸ்அப் சர்வரை ரீச் பண்ணுது. இந்த மெசேஜ் ரிசீவரோட பிரைவேட் கீ வச்சு மட்டும் தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். இதனால தான் வாட்ஸ்அப்பை எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு சொல்றோம். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரால மட்டும் தான் பார்க்க முடியும். இன்டர்மீடியட்ல யாராச்சும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணா கூட அது கண்டிப்பா முடியாது. ஸோ இன்டர்நெட்ல நம்மளோட மெசேஜாவே சென்ட் ஆகுறது இல்லை. அது ஒரு ஸ்கிராம்பிள்டு மீனிங்லெஸ் கலெக்ஷன் ஆஃப் என்கிரிப்டட் டேட்டாவா சென்ட் ஆகுது. இந்த மெசேஜை யாராச்சும் பார்த்தாங்களா கூட அது உங்களுக்கு நான்சென்ஸா தான் தெரியும். ஸோ வாட்ஸ்அப்போட டியூட்டி நம்மளோட மெசேஜை டெலிவர் பண்றது மட்டும் தான். வாட்ஸ்அப்பே அதை ரீட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்மளோட ஒரிஜினல் கொஸ்டினுக்கு போலாம். இதை நம்ம thousands ஆஃப் டைம்ஸ் பார்த்திருக்கோம். பட் இதை ஆக்சுவலா யாரு கிரியேட் பண்றது? இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள். வாட்ஸ்அப் சர்வர்ஸ் நம்மளோட என்கிரிப்டட் மெசேஜை ரிசீவ் பண்ணதும் நமக்கு ஒரு டைனி ரிப்ளை சென்ட் பண்ணும், ஒரு டிஜிட்டல் அக்னாலேஜ்மெண்ட். அதுதான் இந்த சிங்கிள். சென்டரோட போனை இந்த டிஜிட்டல் அக்னாலேஜ்மெண்ட் ரீச் பண்ணதும் இந்த ஃபர்ஸ்ட் டிக் அப்பியர் ஆகுது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சா கேட்டா இல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிக்கோட மீனிங் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு மெசேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னு. ஓகே, இப்போ சிங்கிள் டிக் அப்படின்னா வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு மெசேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் டபுள் டிக் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த ஃபர்ஸ்ட் டிக்கும் செகண்ட் டிக்கும் நடுவில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும்? வாட்ஸ்அப் சர்வர்ஸ் நம்மளோட என்கிரிப்டட் மெசேஜை ரிசீவ் பண்ணதும் அதோட ஜாப் ஃபினிஷ் ஆகுறது இல்லை. வாட்ஸ்அப் சர்வர்ஸ் நம்மளோட ரிசீவர் எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் டோர்லையும் இருக்கலாம், 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அவையிலையும் இருக்கலாம். இந்த என்கிரிப்டட் மெசேஜ் நம்மளோட ரிசீவரோட டிவைஸ்க்கு சென்ட் ஆகுது. ரிசீவரோட டிவைஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லா ரிசீவர் பண்ணிருச்சு அப்படின்னா இங்க இன்னொரு ப்ராசஸ் நடக்குது. ரிசீவரோட ஃபோன் நான் இந்த மெசேஜை சக்ஸஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு ஒரு டைனி அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணும். இந்த டெலிவரி ரெசிப்ட்டை வாட்ஸ்அப் சர்வர்ஸ் ரிசீவ் பண்ணதும் இமீடியட்டா சென்டரோட ஃபோன்ல செகண்ட் டிக்கும் அப்பியர் ஆகுது. அண்ட் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, டபுள் டிக் அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசீவர் மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்க இல்ல ரிசீவர் மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ரிசீவர் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதோட அக்னாலேஜ்மெண்ட்டை வாட்ஸ்அப் சென்டருக்கு சென்ட் பண்ணிருக்குங்கிறது அதோட உண்மையான மீனிங். இதுல எனக்கு இன்னொரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, சப்போஸ் ரிசீவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, ரிசீவர் இன்டர்நெட் இல்லாத பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா நான் சென்ட் பண்ற மெசேஜ் எங்க போய் ரீச் ஆகுது? ஒன்று மட்டும் எனக்கு கிளியரா இருக்கு, கண்டிப்பா அது ஆன்லைன்ல இல்லாத ஒரு ஃபோனை ரீச் பண்ணிருக்க முடியாது. ஸோ ரிசீவர் ஆன்லைன்ல வர வரைக்கும் அந்த மெசேஜ், அந்த என்கிரிப்டட் மெசேஜ் வாட்ஸ்அப்போட சர்வர்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மெசேஜ் ரிசீவர் ஆன்லைன்ல வர வரைக்கும் லாக்டா, என்கிரிப்டடா, அன்ரீடபிளா இருக்கு. மினிட்ஸ் பாஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் ஹவர்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் டேஸ் கூட பாஸ் ஆகலாம். பட் மெசேஜ் ரிசீவர் ஆன்லைன்ல வரதுக்காக சிம்பிளி அதே இடத்துல வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ரிசீவர் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆனோடனே இதை வெயிட் பண்ணிட்டு இருந்த மெசேஜ் இமீடியட்டா அவங்களுக்கு டெலிவரும் ஆகுது. மெசேஜ் ரிசீவ் ஆனதும் ரிசீவர் வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு டெலிவரி ரிசிப்ட் சென்ட் பண்ணுது அண்ட் இமீடியட்டா சென்டருக்கு செகண்ட் டிக்கும் அப்பியர் ஆகுது. அண்ட் இங்க இன்னொரு சிம்பிள் மிஸ் பண்ணிட்டோம், தட் இஸ் ப்ளூ டிக். இதுதான் வாட்ஸ்அப்ல மோஸ்ட்லி ஃபேமஸ் சிம்பிள்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்க்கு ஆக்சுவலா எப்படி ரிசீவர் அவங்களோட மெசேஜை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் போகுது. வாட்ஸ்அப் நம்மளோட ஸ்கிரீனை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கா இல்ல நம்மளோட ஐஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்கா? இது ரெண்டுமே கண்டிப்பா இல்ல. இதோட ஆன்சர் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ப்ளூ டிக் ரிசீவர் மெசேஜ் ரிசீவ் பண்ணதும் அப்பியர் ஆகுறது இல்ல, ரிசீவர் மெசேஜை வியூ பண்ணதும் அப்பியர் ஆகுது. ஸோ ரிசீவர் சேட்டை ஓப்பன் பண்ணி மெசேஜை வியூ பண்ணதும் ரிசீவரோட ஃபோன் வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு இன்னொரு டைனி சிக்னல் சென்ட் பண்ணும். வாட்ஸ்அப் சர்வர் இந்த மெசேஜை சென்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுது அண்ட் சென்டருக்கு இந்த மெசேஜ் கிடைச்சதும் சென்டரோட ஃபோன்ல ப்ளூ டிக்கும் அப்பியர் ஆகுது. பட் நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு ப்ளூ டிக் அப்பியர் ஆகுறது இல்ல. நம்ம ரொம்ப கிளவரா ரீட் ரிசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சிடறோம் பிகாஸ் ஆஃப் பிரைவசி. ரிசீவர் வேர்ட் பை வேர்ட் நம்மளோட மெசேஜை ரீட் பண்ணியிருந்தாலும் சென்டருக்கு அது தெரியாம இருக்கு அண்ட் சென்டருக்கு இதை பத்தின ஐடியா கூட இருக்கிறது இல்ல. ஸோ ப்ளூ டிக்கோட மீனிங் ரிசீவர் மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்கிறதே இல்ல, இன்ஸ்டெட் வாட்ஸ்அப் சர்வர்ஸ்க்கு ரீட் ரிசிப்ட் கிடைச்சிருச்சுங்கிறது அர்த்தம். இது ரெண்டுக்குமே இருக்கிறது வெரி டைனி டிஃபரன்ஸ் தான், பட் வெரி இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரியல் மெசேஜ் எப்படி சென்ட் ஆகுதுன்னு பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். இமேஜின் நான் சென்னையில இருக்கேன் அண்ட் நான் லண்டன்ல இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். நான் சென்ட்னு டேப் பண்ணதும் என்னோட மெசேஜ் ஒரு என்கிரிப்டட் டேட்டாவா கன்வெர்ட் ஆகுது. டேட்டா என்னோட போன்ல இருந்து ரேடியோ வேவ்ஸா கன்வெர்ட் ஆகி ஒரு நியர்பை செல் டவரை ரீச் பண்ணும். தென் செல் டவர்ல இருந்து மெசேஜ் இன்டர்நெட்டை ரீச் பண்ணுது. இன்டர்நெட்ல ரவுட்டர்ஸ் நம்மளோட மெசேஜை நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கி ஃபார்வர்ட் பண்ணும். ஒன் நெட்வொர்க் டு அனதர், ஒன் மெஷின் டு அனதர்னு நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ற வரைக்கும் இது ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கு. மில்லி செகண்ட்ஸ்ல thousands ஆஃப் டெசிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மேட் ஆகுது. எந்த ரூட் ஃபாஸ்டஸ்டா இருக்கு, எந்த பாத் அவைலபிளா இருக்கு, எந்த நெட்வொர்க்ல டேட்டாவை நெக்ஸ்ட் கேரி பண்ணுங்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்ல நடக்குது. இந்த மெசேஜ் சிட்டிஸ், கண்ட்ரிஸ், ஈவன் கான்டினென்ட்ஸ் தாண்டி டிராவல் பண்ணுது. அண்ட் மோஸ்ட்லி ஒரு மெசேஜ் எப்படி சென்ட் ஆகுதுன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பீப்புள் சேட்டலைட்ஸ் தான் இமேஜின் பண்ணுவாங்க. பட் மெசேஜ் சேட்டலைட்ஸ் வழியா சென்ட் ஆகுறது இல்ல, ஓஷனுக்கு கீழே இருக்க thousands ஆஃப் கேபிள்ஸ் வழியா சென்ட் ஆகுது. ஸோ thousands ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஓஷனுக்கு அண்டர்ல ஹிடனா இருக்கு. இந்த கேபிள்ஸ் என்டையர் கான்டினென்ட்டையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் சென்னையில இருந்து சென்ட் பண்ண மெசேஜ் நியரஸ்ட் செல் டவரை ரீச் பண்ணி, செல் டவர்ல இருந்து நியரஸ்ட் டேட்டா சென்டர் ரீச் பண்ணி, டேட்டா சென்டர்ல இருந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வழியா டிராவல் பண்ணுது. நாட் வேர்ட்ஸ், நாட் டெக்ஸ்ட், லைட் பீம்ஸா டிராவல் பண்ணுது. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி ரிசீவரோட நியரஸ்ட் டேட்டா சென்டரையும் ரீச் பண்ணுது. அந்த டேட்டா சென்டர்ல இருந்து ஃபைனலா ரிசீவரோட போனையும் ரீச் பண்ணுது. ஸோ ஃபைனலா ரேடியோ டவர்ஸ், இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ், ரவுட்டர்ஸ், சர்வர்ஸ், டேட்டா சென்டர்ஸ், அண்டர்சீ கேபிள்ஸ், என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு சென்னையில இருந்து லண்டனுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ண முடியுது. பட் இதுல ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நமக்கு இது எதுவுமே தெரியறது இல்லை. நம்ம பார்க்கறது ஒரு சிங்கிள் டிக், இல்ல ஒரு டபுள் டிக், இல்ல ரெண்டு ப்ளூ டிக்ஸ். இந்த டிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய செயினும் இருக்கு. அண்ட் இதுல வண்டர்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இதுதான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸோட கம்ப்ளீட் செயின். இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல நடக்கிற இன்விசிபிள் திங்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.